ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்வி பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலோ ரைடு தான். ஸோ நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். நம்ம புல்லட் இருக்குது. ஸோ நம்ம நண்பனோட புல்லட்டு தான். ஸோ எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி பெங்களூர் போயிட்டு ரிட்டன் வந்து நம்ம பெந்திப்பூர் காட்டு வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால தான் ஒரு காட்டில் ஏதாச்சும் சைட்டிங் கிடச்சின்னா உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெந்திப்பூர்லேருந்து முதுமலை வரைக்கும் இருக்கிற சைட்டிங்ஸ் எதுவும் கிடைக்கிறதான் பார்க்குற ஒரு வீடியோ தான். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேங்களா? ஸோ மான்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பாட்டட் டியர்ஸ்ன்னு. ஸோ இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயார் ரிவர் கிட்ட தான் நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு நேராக முன்னாடி தெரியுதுங்களே, அது வந்து கும்கி யானை தான், காட்டு யானை இல்லை. கும்கி யானை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயார் ரிவர் கிட்ட எப்பயுமே கெட்டப்பட்டிருக்கும். அண்ட் இந்த மாயார் ரிவர் தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது தான் அந்த யானையை வந்து படுத்து தூங்கின இடத்த நம்ம பார்ப்போம். ஸோ அந்த விஷயம் தான் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. அண்ட் வந்து அது தூங்குதாக இல்லை மயக்கம் போட்டு விழுந்துருச்சா எதுவுமே எனக்கு தெரியல. பட் யானை வந்து படுத்து மோஸ்ட் ஆஃப் தூங்கான்னு தான் சொல்லுவாங்க. மேபி எதுவும் ஹெல்த் இஷ்யூஸான்னு எதுன்னு தெரில. பட் நான் ஒரு மறுநாளே நான் ரிட்டன் இந்த வழியாக வந்தபோது அந்த இடத்துல அந்த யானை இல்லை. ஸோ அப்படி தான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த யானைக்கு எதுவும் இல்லை, அது நல்லா தூங்கிட்டு தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒரு யானை அசையாமல் படுத்து கிடக்கு. எதுக்கு அப்படி படுத்துருக்குன்னு தெரியலன்னா அசையாமல் கிடக்கு. தெரியுதுங்களா ஒரு எப்படி படுத்துக்கிட்டு யானை பாருங்க, ஒரு யானை எப்படி படுத்துக்கிட்டு. ஸோ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இப்போ முன்னாடி போகுது பார்த்தீங்களா இந்த பஸ்ஸு, அது என் பின்னாடி பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இங்கே நிப்பாட்டாத போ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதான் அந்த இடத்துட்டு மூவ் ஆகிட்டேன். லெஃப்ட் சைடில் பாருங்களேன் மவுண்டன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே தூரத்தில் ஒரு யானை இருக்குது பாருங்க. சும்மா பார்த்துட்டு வந்து என்னடா இருட்டாக இருக்குன்னு, ஆனால் தூரத்தில் ஒரு யானை நிற்கி. நம்ம நிற்கிறது அவ்வளோ சேஃபில், நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நல்லா கொம்புள்ள யானை. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பாய். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துக்கு போகணும், இதேமாரி ஒரு ரிட்டன் பிளேஸுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் இடத்துக்கு போகணுன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை கண்டிப்பாக அது பண்ணலாம். அண்ட் இதேமாரி அட்வென்ச்சரான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். டாட்டா